ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா சேனலுமே நம்ம ஏகேவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாட் ஒன்லி யூடியூப் மட்டும் கிடையாது, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம ஏகேவை பற்றின ஒரு விஷயத்தை தான் செம வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க. துபாயில் நடந்த 24 மணி நேர கார் ரேசிங் போட்டிக்கு நம்ம ஏகேவும் அவரோட டீம்மேட்டும் ரொம்பவே கஷ்டமான ரொம்பவே சவாலான போட்டியாக இருந்தாலும் கூட நம்ம ஏகே ரொம்பவே தன்னம்பிக்கையோட தன்னோட டீம்மேட்ஸ் கூட இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி 3வது இடம் பிடிச்சி மாஸ் காட்டியிருக்காரு நம்ம ஏகே. இந்த விஷயத்துக்காக வெறும் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா துபாய் போயிட்டு நம்ம ஏகே ஜெயிச்சுட்டு இந்தியன் ஃபிளாக் எடுத்து அந்த காட்டுற மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போய் பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஏகே அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவுக்கு அவங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் சூர்யா, கார்த்தி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பண்ண இந்த அச்சீவ்மெண்ட்டை பற்றி பயங்கரமாக பாராட்டி பேசியிருக்காரு. வெறும் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் கூட பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்கள் நம்ம ஏகேவை பற்றி பயங்கரமாக பாராட்டி அவங்களோட விஷயத்தை ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா, தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம ஏகேவை பற்றி விஷ் பண்ணியிருக்கும் போது விஜய் அவர்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு இன்னுமே எந்த ஒரு வாழ்த்துக்களுமே தெரிவிக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சுரேஷ் சந்திரா அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள் இருந்து தெரிய வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதிலிருந்து இப்போ இந்த ரேஸ் எண்ட் ஆன வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் நம்ம ஏகேவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காரா. இந்த ரேஸில் 3rd பிளேஸ் வந்தப்போ கூட விஜய் அவர்கள் இதை பற்றி வெளிப்படையாக ட்வீட் போட்டால் ஏதோ ஓட்டுக்காக தான் ட்வீட் போடுறாரு அப்படின்ற மாதிரி ஏகே ஃபேன்ஸிலிருந்து ஒரு தப்பான மோட்டிவில் கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நம்ம ஏகேவுக்கு பர்சனலாக கால் பண்ணி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதுவும் நார்மல் கால்லாம் கிடையாதுங்க, வீடியோ காலில் நம்ம ஏகே கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்றது இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது இந்த விஷயம் காட்டுது.